ஹலோ. அம்மா, இங்க நான் சுரேஷ் பேசுறேன். சார் இருக்காங்களா? இல்லையே சுரேஷ், அவர் டிஸ்கஷனுக்கு போயிருக்காரு. நீ போல? ஊர்ல இருந்து அப்பா வந்திருக்காங்க, அதான் போக முடியல. சார் வந்தா கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? ஓ எஸ். ஆமா, அப்பா வந்திருக்காருன்னு சொன்னேன். எனி ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் ஊருக்கு போய் 6 மாசம் ஆச்சா, அதான் பாத்துட்டு போலான்னு வந்திருக்காரு. சரி, அப்போ வச்சுட்டுமா? சரிங்கம்மா. இந்தா 15 ரூபா இருக்கு, சில்லறை நீ வச்சுக்க. நல்ல சார். எழுப்பிட்டேனா? டைம் என்ன? 4:45. லேட் ஆகும்னு ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லலாம்ல. பயங்கர டிஸ்கஷன், மறந்துட்டு. சாப்பிட்டீங்களா? ம். ஐயோ, சொல்ல மறந்துட்டேன். உங்க அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணியிருந்தான். யாரு? சுரேஷா? ஊர்ல இருந்து அவன் அப்பா வந்திருக்காராம், அதான் நைட் வர முடியலையா. ஆ. ம், என்னது? படிச்சு பாருங்க. இவ்வளவுதானா? என்ன நீங்க உடனடியே வீட்டை காலி பண்ண சொல்லி லெட்டர் போட்டிருக்கான், நீங்க இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? அவன் நோட்டீஸ் அனுப்பிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? நாளா? 3 மாசத்துக்கு மேலங்க. சரி விடு, பாத்துக்கலாம். 2 வருஷத்துல 4 வீடு மாத்தியாச்சு. இப்போ இதை வேற வெக்கேட் பண்ணி ஆகணும். உங்களுக்கு வருத்தமா இல்ல? நோ, இட்ஸ் பார்ட் ஆஃப் தி கேம். கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. பெரிய டைரக்டர்னு பேர் தான் மிச்சம். சொந்தமா ஒரு குடிசை கூட கிடையாது. சரிடி, எப்போ ஒரு குழந்தை பத்துக்கு போற? முதல்ல ஒரு வீடு கட்டணும், அப்புறம் பாத்துக்கலாம். ஆமா, 5 வருஷமா இது ஒன்னதான் சொல்லிட்டு இருக்க. எதுக்குடி அதை போய் இதோட கனெக்ட் பண்ற? உனக்கு புரியாது. ஏன் புரியாது? புரியாது, விட. இது பாரு, சின்ன வயசுல இருந்து உன்னோட ஒட்டிக்கிட்டு பழகினவனா. இந்த புரியாது கிரியாதுன்னா ஏன் கிட்ட கதை அடிக்காத. புரியாதுன்னா ஏன் புரியாதுன்னு சொல்லு. சொந்தத்துல ஒரு வீடு, 1க்கு 2 வண்டி, வேலைக்காரங்க, பேங்க் பேலன்ஸ், மாதர் சங்கம், பியூட்டி பார்லர், வாரத்துக்கு ஒரு பார்ட்டி, இப்படி வாழ்க்கை நடத்துறவ நீ. மிடில் கிளாஸ் ப்ராப்ளம்ஸ் பத்தி உனக்கு என்ன தெரியும்? சமயத்துல பால் கார்டு மாத்துறதுக்கு கூட பணம் இருக்கிறது இல்ல. குழந்தை பெத்துக்கணுமா? என்ன துளசி, பயங்கர டிஸ்கஷன் போல இருக்கு. ஒன்றும் இல்லை, உடனடியே வீட்டை காலி பண்ண சொல்லி ஹவுஸ் ஓனர் லெட்டர் போட்டிருக்கான். நான் மனுஷங்கிட்ட சொன்னா அந்த ஆள் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அதான் சொல்லிட்டு இருந்தேன். அவன் லெட்டர் போட்டானா நீங்க உடனே காலி பண்ணிடுமா? அந்த லெட்டர் என்கிட்ட கொடு, அவனுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிடுறேன். வரேன்ப்பா. நான் வீட்ல இல்லை. ஹலோ முரளி, 100 ஆசு. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நல்லாதான் சொல்லிட்டு இருந்தா. இருங்க குடுக்குறேன். நான் தான், சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? இன்னைக்கே காலி பண்ணுமா? எப்படிங்க?
எப்படியோ நீ உடனே இங்க வந்துரு. சரி இப்போ எங்கேருந்து பேசுறீங்க? என்னங்க, ம். இன்னைக்கே வீட்டை காலி பண்ணணும்னு சொன்னீங்க, இங்க உட்காந்து புஸ்தகம் படிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? என்ன சாப்பிடுற? காஃபி, ஐஸ்கிரீம், பெப்சி? இந்த பாருங்க, ப்ளீஸ் என்னன்னு சொல்லுங்க. ஏன் இன்னைக்கே காலி பண்ணோம்? நாம வேற வீட்டுக்கு போறோம். அதுக்குள்ள எப்படி கிடைச்சது? கிடைக்கல, வாங்கிட்டேன். இங்கிலீஷ் படிப்பல்ல? ஃபிளாட் ஓனர்ஸ் நேம் மிஸ்ஸஸ் துளசி முரளிகிருஷ்ணா. துளசி என்னது? சுவாமிகளே, இது என் சொந்த வீடு. எங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தாரு. என்ன நீ பைத்தியம் மாதிரி? ஆமா, பைத்தியம்தான். உங்களுக்கு எங்க தெரிய போகுது? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்பவே செத்துணும் போல இருக்கு. ஏய் சி, என்ன பேசுற? ஆமா, ம், உங்களுக்கு எது இவ்வளவு பணம்? ம், பேங்க்ல கொள்ளடிச்சேன். விளையாட்டை விட்டு சொல்லுங்க. இது எவ்வளவு ஆச்சு? எங்க இருந்து பார்ட்னீங்க? 3.5 லட்சம் பார்ட்னர் வாங்கினேன். பார்ட்னரா? அது யாரு? என்னோட ஒரு பழைய ஃப்ரெண்டுப்பா, கூட படிச்சவன், பயங்கர பணக்காரன். நானும் அவனு சேர்ந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். அவன் பணம் போடுறான், நான் என் திறமையை போடுறேன். ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ். நல்ல படங்கள் எடுக்க போறோம். ஓடுற படமா பார்த்து எடுங்க. சொல்லுவிய. இந்த இதை வச்சுக்க. உன் டேஸ்ட்டுக்கு இதை டெக்கரேட் பண்ணிக்க. பத்தலைன்னா ஊருக்கு போயிட்டு வந்துறேன். எந்த ஊருக்கு? ஊட்டி. இன்னைக்கே கிளம்பணும். இன்னைக்கே வா. வெள்ளிக்கிழமையிலேருந்து ஷூட்டிங். என்னங்க, இன்னைக்கு வேண்டாங்க. வெள்ளிக்கிழமை தானே ஷூட்டிங். 2 நாள் கழிச்சு போலாமே. இல்லப்பா, நான் போய் தான் லொக்கேஷன்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். பெரிய ஆர்டிஸ்ட். நான் போகலன்னா அப்புறம் தப்பாயிடும்.
யாரு? கவிதா சுப்பிரமணியம். ஓ, அவளா? உங்க படத்துல நடிச்ச பொண்ணு தானே? நீங்க சொன்னா கேட்க மாட்டாளா? கேப்பா. எதுக்கு போய் இதுகிட்ட எல்லாம் போய் பள்ளி விழிக்கணும்? போ. பார்க்கலாமா? ம். ரெடி மாஸ்டர்? ரெடி சார். ஸ்டார்ட். பார்க்கலாம் மாஸ்டர். 1 2 1 2 One, 3 two. 4 3 4 5 6 5 6 7 8 7 8. 1 2. ஹலோ, மிஸ்ஸஸ் துளசி இருக்காங்களா? ஸ்பீக்கிங். அம்மா ஊட்டில இருந்து ட்ரங்க் கால். ப்ளீஸ் ஹோல்ட் ஆன். என்னங்க? சொல்லு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன். அது சரி, 4 நாளா போனே இல்ல. என்னாச்சு? டெய்லி ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இங்க மழை எதுவுமா லைன் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஆமா, எப்போ வரீங்க? நாளைக்கு சாயந்தரம். கூட யாருக்கா? கூட யாருக்கான்னு கேட்டேன். அது நான் மட்டும் தான் இருக்கேன். ஏன்? சுரேஷ் இல்ல? சுரேஷ், உங்க அசிஸ்டன்ட். ஓ, சுரேஷா? இப்பதான் சாப்பிட போயிருக்கான். என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, சுரேஷ்ட சொல்லி வரப்போ கொஞ்சம் செடியெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுங்க. என்ன வாங்கிட்டு? செடிங்க, பூச்செடி. சரி சரி சரி, சொல்லிடுறேன். வச்சுட்டுமா? என்னங்க? என்ன? சொல்ல மறந்துட்டேன். நேத்து ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு? இல்ல, நமக்கு ஒரு குழந்தை பிறக்குதான். புள்ள குழந்தை உரிச்சு வச்சு உங்கள மாதிரியே இருந்தான். அப்ப வச்சிடுறேன். இருங்க. கிடைச்சதா? கிடைச்சது கிடைச்சது. உடம்பு பாத்துங்க. சரி. துளசி, பூச்செடி வாங்கிட்டு சொல்றேன். I love you. 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 என்ன விட மாட்டேன். முரளி, முரளி, முரளி. முரளி, நான் செத்து போயிடுவேன். நீ இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். யார் மணி? இல்ல, கீழே கோர்க்கா சொல்லிச்சு ஓட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆளு ஒண்ணுன்னு கேட்டிருந்தியான். அதான். சரி வா. உள்ள வா. பேர் என்ன? சரசு. இது யாரு? உன் பொண்ணா? ஆமாம்மா. இத பாரு, நாங்க 2 பேரு தான். வீட்டுல வேற யாரும் இல்ல. இந்த சமையல் அது இதெல்லாம் நான் பண்ணிப்பேன். நீ துணி துவைக்கணும், பாத்திரம் தேய்க்கணும், வீடு பெருக்கணும். அப்புறம் இந்த கடையடிக்கு போறதானே போயிட்டு வரணும். அவ்வளவுதான் வேலை. காலையில ஒரு 2 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 2 மணி நேரம். சரியா? ஆகட்டுமா. சம்பளம் உன் கையில போய் நான் என்னத்த கண்ணு கேக்குறது? உனக்கு வேலை மட்டும் கரெக்டா இருக்கும். உன் மனசுல நாயோன்னு என்ன படுத்தோ அத்தை குடு. மாசம் 100 ரூபாய். அப்புறம் வேணா வேலையெல்லாம் பார்த்து ஜாஸ்தி பண்ணிக்கிறேன். என்ன சொல்ற? அதான் சொல்லிட்டியா வேலையை பார்த்து ஜாஸ்தி பண்ணிக்கிறேன்னு. அதுக்கு மேல என்ன விடு. சரி, உட்கார். என்னது நெத்தியில? தோட அப்பன் பாமணி விறகு கட்டையத்துக்கு அடிச்சிட்டான் குடிகாரப்பன். ஏன் அத்தை ஏன் கேக்குற? கஷ்மால இன்னொருத்தி வச்சுங்கிறான். கேட்க போனா ஒதுக்கிறான்.
இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கானா? ஆ, கல்யாணமாவது கருமாதியாவது கட்டையில பாரு வச்சுக்கிறான். களவாணி பயலுக்கு கார்பரேஷன்ல நல்ல வேலை. குச்சா அழிஞ்சு போறான். வீட்டு செலவெல்லாம் நான் தான் பாத்துக்கிறேன். சாராயத்து கூட என்னானதான் புடிங்கிறான். இருந்தும் கூட அடியும் உதையும் தான். உனக்கு எத்தனை பசங்க? தா இது ஒண்ணுதான். குரங்கு மாதிரி கூடவே வச்சு சுத்திக்கு நிக்கிறேன். வீட்டுல விட்டு வந்தா இத்த போய் சாராயத்துக்கு அனுப்புறான். ஏங்கண்ணு இது என் கூட வந்து போறதுல உனக்கு ஒண்ணும் பீலிங் இல்லையே? ஐயே, இப்படி வாயில விரல வச்சுதான் உன் பல்லெல்லாம் வெளியே நீட்டிக்கும். அப்புறம் ஒரு பயம் உன்னை கட்டிக்க மாட்டான். விரல எடு. டா எடுமை. உன் பேர் என்ன? ரஜினேஸ்வரி. என்ன? ரஜினேஸ்வரி. ஐயோ, அது நம்ம ரஜினி தம்பி இல்ல, ரஜினி தம்பி சூப்பர் ஸ்டார். அதுன்னா எனக்கு உசுரு. அதான் அது பேர இதுக்கு. சுரேஷுக்கு பார், மறந்து கிறந்து போய் துளசிக்கிட்ட ஏதாவது உளறிட்டு போறேன். சச்சா சார், ஒன்று சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டீங்களே? சொல். உங்களுக்காக பொய் சொல்லி சொல்லி எனக்கு உண்மையை மறந்து போச்சு. உங்கள் வீட்டில் அந்த அம்மா மகாலட்சுமி மாதிரி. வர வர அவங்கள என்னால் ஃபேஸ் பண்ணவே முடியல சார். ஆரம்பிச்சிட்டியா? நீங்கள் 1000 சொல்லுங்கள் சார். அந்த அம்மா தான், மற்றவங்க தான். எனக்கு பிடிக்கல. ஒன்ன சொல்லணும், எல்லாம் நீ கொடுக்குற இடம். இப்படி ஒரு துரோகம் பண்ண அந்த ஆளோட நீ எதுக்கு இன்னும் ஓட்டிக்கிட்டு இருக்க? நானா இருந்தா போடான்னு போயிட்டே இருப்பேன். நான் கூட முதல்ல அப்படித்தாங்கன்னு நினைச்சேன். விட்டு போறது என்ன? மூதேவி தூங்கி இருக்க சொல்ல கிருஷ்ணாயில் ஊத்தி கொளுத்திடலான்னு கூட ஒரு தடவை ரோசனை பண்ணேன். எங்க போட்டச்சி மனசாச்சே கேக்குதா? தொட்டு தாலி கட்டினவன் 7 வருஷம் தாமானியோட படுத்து எந்திரிச்சாச்சு. புஷ்ங்கிறதுக்குள்ள இது வேற மூலையில உட்காந்துற போகுது. கண்ணலத்துக்கு வேற ஏதாவது சேர்த்து வைக்கணும். இனி போய் எதுக்கு இதெல்லாம் ரோசனை பண்ணிட்டு தான் விட்டேன். பொலி இது சேனி சாவர வரைக்கும் தூக்கி சுமந்துட்டு போட வேண்டியதுதான். நீங்கெல்லாம் இப்படி இறக்கப்பட்டு தான் ஆளாளுக்கு ஒரு சின்ன வீடு வச்சிருக்கானுங்க. அந்த சென்மா அப்படி கண்ணே 1000 பொட்டச்சிங்கள்ட்ட போனாலும் செனிகளுக்கு அடங்காது. அவனுங்களை சொல்லி என்ன இழிச்சுக்கு இவளுக்கு போராளிகள்ல நாய்களை அடிச்சு கூவத்துல போடணும். அது சரி, உன் பொண்ணு என்ன பண்ண போற? ஒரு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வைக்க வேணாம்? பாரு நானே உன்னாண்ட சொல்லலான்னு நினைச்சேன். நீ ஏன் கேட்ட? இத பாரு. பாரு கையா இத ஓட்டு வேலை செஞ்ச காய்ச்சி பிடிச்சு. நான் வேலைக்காரி, எங்க ஆத்தா வேலைக்காரி, எங்க ஆயா வேலைக்காரி. அது ஏன் கேக்குற கண்ணு? எங்க பரம்பரையே எச்ச சொத்து பரம்பரை. அதான் முடிவு பண்ணிக்கினேன். என் பொண்ணு மட்டும் வேலைக்காரியா வரக்கூடாது. படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும். உன்ன மாதிரி டசு புசுன்னு பேசிக்கிட்டு பெரிய ஆளா வரணும். என்ன சொல்ற? கண்டிப்பா. ஏன் வரக்கூடாது? இவ்வளவு ஒரு நல்ல ஸ்கூலுக்கு அனுப்பலாம். ஏமா ரஜினீஸ்வரி, நீங்க படிப்பீங்களா? இங்கிலீஷ் தான் படிப்பீங்களா? ஆச்சே வேக்கத்தை பாரு மோதேவிய. மா எனக்கு ஒரு சின்ன ஒத்தாசை பண்ணணும். என்ன? என் சம்பள பணம் அதுல ஒரு 25 ரூபா மட்டும் என் கையில கொடுத்துரு. போனா சொச்சம் 75 அத்தை இது பேர்ல ஒரு புத்தகம் எடுத்து அதுல போட்டுரு. நல்ல விஷயம், தட்டிடுவோம். அச்சி உன் பாஷே வருது. யாருன்னு பாரு. திருட்டும் பொய்யா சொல்ற. யாரையா நீ? எதுக்காக அடிக்கிற? நான் அவ வீட்டுக்காரன். என்னண்ட போய் சொல்றா? என்னையா சொன்னா? ஒரே வீட்டுல வேலை செய்யறதா சொன்னா. இப்போ இது 2வது வீடு. என்கிட்ட எப்படி சொல்லாம விடலாம்? சரி போய் நானா தெரிஞ்சுக்கினேன். ஒரு 30 ரூபா அட்வான்ஸ் வாங்கி கொடு. போலீஸ் போன் பண்ணுவேன். குடிச்சிட்டு வந்து கலாட்டமா பண்ற பையா கொடுக்க முடியாது. ஏண்டி பஜாரி அறிவு கிட்ட முண்டம் எதுக்காடி இந்த ஆளுங்க கேட்டாண்டா? என்ன பண்ற நம்ம வீட்டுல வேலை செய்யறவன் இத அவன் புருஷன் குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றான். விடுங்க. உள்ள கூட்டு போமா? நீங்க உள்ள போங்க, நான் பாத்துக்கிறேன். கூட்டு போமா? யார் என்னன்னு விசாரிக்காம வேலைக்கு வைக்கிறது? எத்தனை தடவை சொன்னோம்?
நீ இதுக்குள்ள வர, நீ கூட வெளியே போ. இத பாருங்க, அவன் எதுக்கு வெளிய போனோம்? குடிச்சிட்டு வந்து அவன் கலாட்ட பண்ணா அதுக்கு இவன் என்ன பண்ணணும்? உள்ள போ. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி பொறுக்கி ராஸ்கல் இன்னொருத்தைய வச்சுக்கிட்டு இருக்கான். இவ பாவம் நாளுக்கு நாள் செத்துக்கிட்டு இருக்கா. சரி சரி விடுங்க. எவனோ எவ்வளோ வச்சிருந்தா அதுக்கு நீங்க எதுக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க? இது பாத்தீங்களாமா செடி, நீங்க கேட்டீங்களே. இது மட்டும் இல்ல, இன்னும் ஏதோ பூவதெல்லாம் கூட கேட்டிருந்தீங்களே, அதெல்லாம் கூட இருக்கு. இத பாருங்க, சிந்தியா டெய்லி சன்ஃப்ளவர். இனிமே நீங்க சனோல வாங்கவே வேண்டாம், வீட்லயே அள்ளி உருக்கிக்கலாம். ஷோ, அட்டேங்கப்பா, அட்டகாசமா இருக்கு. நல்லா இருக்கா? தூள் சார், நம்ம 27வது சீன் இங்கே தட்டிலாமே. ஏய் அடி. ஐயோ, நான் ஏதோ சும்மா சொன்னேமா, எனக்கு தெரியாதா? மேடம் போன். யாரு? தெரியுமா? பேசிட்டு வந்துடுறேன். அம்மா, நான்தா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஒரு நிமிஷம். முரளி. சொல்லுமா. ஏமா, டாக்டர் பாத்துட்டு இருக்கேல்ல? டாக்டரையா? ஊருக்கு போறதுக்கு முன்னாடி பாத்துட்டு தான் போனேன். முன்ன மாதிரி மருந்து எழுதி கொடுத்திருக்காரு. மருந்து போறேன், டெய்லி சாப்பிடணும். இல்ல மறக்கல, டெய்லி சாப்பிடுறேன். இன்னும் ஒரு வருஷமாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா? ஊர்கா கிடைச்சதா? என்னது ஊர்கா? ஊர்காயா? கிடைச்சது கொண்டு வந்து கொடுத்தாங்க. அம்மா, உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். கல்யாணம் பண்ணிக்கோ நீயும் டாக்டர் அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, சீக்கிரமா பண்ணிக்கலாம்னு இருக்கேன். ஆமா, லவ் தான். ஏன் பண்ண கூடாதா? ஐயோ, நடிகை எல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. இதோ பக்கத்துல தான் இருக்காரு, நீயே பேசு. அம்மா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? பேரு முரளி கிருஷ்ணா. தொழிலதிபர்லாம் ஒண்ணு இல்லம்மா, டைரக்டர். அதே சினிமா தான். ஏமா ஒண்ணு பண்ணுங்களேன், பேசாம நீங்க இங்க வந்துட்டாக்க கவிதாக்கு துணையா இருக்குல்ல. சரி, கவிதா கொடுக்குறேன். அம்மா, டாக்டர் கிட்டயா? இல்ல, இனிமேதான் பேச போறேன். இது பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. இவர் பக்கத்துல இருக்கிறது அப்பா பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. கேக்கல? அம்மா, அம்மா. சுமார்னு சொல்றல, சுமார்னு சொல்றல. டைம் என்ன? 1:30 ஆச்சு. சரி, நான் கிளம்புறேன். எங்க? எங்க என்ன? வீட்டுக்கு. ஏன், இது வீடு இல்லையா? எப்போ? 4:30 மணிக்கு தானே போவ? இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் போகணும், காலையில வேலை இருக்கு. முரளி, துளசிக்கு ஒரு வீடு வாங்கினதும் நீ இங்கேயே தங்குறத சொன்னல. சொன்னேன், அதுக்கு இப்ப என்ன? இத பாரு, என்னை விட்டுட்டு நீ அங்க ஓடிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவளுக்கு வீடு வாங்கியாச்சு. என்னை பத்தி அவகிட்ட சொல்லிட்டு நீ இங்க தங்கணும். எப்ப சொல்ல போற? சொல்றேன். இது ஈர்த்தடிக்க வேலை எல்லாம் இனி வேண்டாம். நீ நாளைக்கே சொல்லணும். இல்ல நான் போன் பண்ணி சொல்றேன். பாவம், புள்ளிக்கு உள்ள வேலையே கிடையாதுல்ல. இன்னைக்கு பாரு, ஃபுல்லா சன்ஷைன் தான்.
உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? அது வந்து அம்மா நான் மிஷினுக்கு போயிட்டு வரேன். லேட் ஆயிடுச்சுன்னா அப்பல கூட்டம் சேர்ந்துரும். சீக்கிரம் வா. ம். என்னமோ சொல்ல வந்தீங்க? ம்? என்னமோ சொல்ல வந்தீங்க? இல்ல, இந்த செடிகளோடையும் பறவைகளோடையும் பேசிக்கிட்டு இருக்கிய பாக்குறவங்க தப்பா நினைக்க போறாங்க. போய் என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்க. இல்லப்பா, அதான் சொல்ல வந்தேன். அம்மா, உள்ள ப்ரொஜெக்ஷன் ஆரம்பிக்க போகுது. இப்படி உட்காருங்க, வந்துருவாங்க. ஆசை அதிகம் வச்சு மனச அடக்கி வைக்கலாமா ஏ மாமா? ஆள மயக்கி புட்டு அழக ஒழிச்சு வைக்கலாமா ஏ மாமா? புது ரோசானா என்னோடு ஏன் ராசாவே வந்தாடு ஏன் செல்ல குட்டி? ஆசை அதிகம் வச்சு மனச அடக்கி வைக்கலாமா ஏ மாமா? ஆள மயக்கி புட்டு அழக ஒழிச்சு வைக்கலாமா ஏ மாமா? சின்ன பொண்ணுனா ஒரு செந்தூர பூனா, செங்கமலம்னா புது தேன் கிண்ணம்னா, வெள்ள கட்டினா நல்ல வெள்ளி ரதம்னா, கண்ணு குட்டினா நல்ல கார்காலம்னா, ஒரு பந்தேரில் உல்லாச ஊர் போகலாம். நீ என்னோடு சொல்லாத தேரேறலாம், அடியாத்தாடி அம்புட்டோ நீ காணலாம். இது பூச்சூடும் பொன்மாலைதான் என் செல்லக்குட்டி. ஆசை அதிகம் வச்சு மனச அடக்கி வைக்கலாமா ஏ மாமா? ஆள மயக்கி புட்டு அழக ஒழிச்சு வைக்கலாமா ஏ மாமா?
ஆசை அதிகம் வச்சு மனச அடக்கி வைக்கலாமா ஏ மாமா ஆழமாயக்கி புட்டு அழக ஒழிச்சி வைக்கலாமா ஏ மாமோய். எப்படி சார் இருக்க? நல்லா இருக்கு. ஆனா இது நம்ம ராஜா சார் பாட்டாச்சே, அதை இன்னும் கொஞ்சம் வேற விதமா எடுத்துக்கலாமோ அப்படின்னு பட்டது. எப்படி எப்படி சார்? அது வந்து நம்ம பிஎன்சி ஜனங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் கிடுகிடுப்பா இருந்தா நல்லா இருக்கும். இன்னொரு 50 பொம்பளை பசங்களா ஆப்டர் சுர் போட்டு கூட ஆரம்பிச்சிருந்தா பாக்குறதுக்கு சூப்பரா இருந்திருக்காது. ஆஃப் ட்ரௌசர் ஆஃப் ட்ரௌசர் எதுக்கு? அம்மனமாவே ஆட விட்டுருக்கலாம், இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். என்ன சுரேஷ்? இந்த பாருங்க மிஸ்டர் முரளி, நாங்க படம் எடுக்கிறது அவார்டு வாங்குறதுக்கு இல்ல, துட்டு சம்பாதிக்கிறதுக்கு. ஊர்ல இருக்கிற சொத்து பத்தியெல்லாம் அடமானம் வச்சுட்டு நாங்க என்ன இங்க கலட்சியம் செய்யறதுக்கு வந்திருக்கிறோம். இத பாருங்க சார், ஜனங்களுடைய ரசனை நாம எதுக்கு எப்பவுமே மட்டமா இட போடணும்? இது அவங்களுக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அது தெரியுதோ இல்லையோ, ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. என்ன? நீங்க அந்த கவிதா பொண்ணு மேல வடிக்கிற ஜொல்லு இருக்குதே, அது ஷாட்டுக்கு ஷாட்டு தெரியுது. என்னையா? ஆமா சார். சொன்னா மூர்த்தி, மேடம் நம்ம டைரக்டர் வீட்டுக்கு ஒரு ஃபோன் போடு, அவர் பொண்டாட்டி கிட்ட கொஞ்சம் பேசணும். மேடம் அது வந்து இத பாரு, ஜாஸ்தி பேசாத, சொல்றது செய். எஸ் மேடம்.